வணக்கம். பாட்டி கைப்பக்குவம் சக்கரை பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் சக்கரை பூசணிக்காய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகு உளுத்தம் பருப்பு, தனித்தூள், மஞ்சத்தூள், உப்பு. எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது பொரிஞ்ச உடனே ஒரு 3 வரமிளகா கிள்ளி இருக்குங்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அது நல்லா சிவந்துருச்சுங்களா. இப்போ நம்ம சக்கரை பூசணிக்காய் போட்டுக்கலாங்க. ஈஸி பொரியலுங்க. ஈஸி பொரியல், டேஸ்டி பொரியல். இதுக்கு தேங்காய் வேண்டாங்க, நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டுக்கலாமா. உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுருக்குறேங்க. 1 ஸ்பூனே போட்டேன், சின்ன ஸ்பூனு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. ஏற்கனவே மஞ்சளாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இது இனிப்பு இல்லைங்களா, அதனால் தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுருக்குறேங்க. அவ்வளோதாங்க. நல்லா வதக்கி விட்டு தண்ணி தெளித்து மூடிடலாங்க. நம்ம பொங்கலுக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதே தான் சேம். இது ஒரு 1/4 கப்பு தண்ணிங்க. சின்ன கப்பில் 1/4 கப்பு. ஏன்னா இது சீக்கிரமாக வெந்துடும் இல்லைங்களா, அதுக்காக. இது கோயம்புத்தூர் பக்கம் அரசாணிக்காய். இதை பார்க்குறவங்க அவங்கவுங்க ஊரில் என்ன காயின்னு இதுக்கு பேர் சொல்லுவீங்க, எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா. ஓகே, இப்போ பார்க்கலாங்களா. சக்கரை பூசணிக்காய் சூப்பராக வந்திருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.